வணக்கம், என் பேர் ராதவ் கிருஷ்ணா. நான் 3வது நிலையில் இருக்கேன். நான் இன்னைக்கு குதிரைவாலி பற்றி நான் பேச போகிறேன். குதிரைவாலி அரிசி இயற்கையின் பொக்கிஷம். குதிரைவாலி அரிசி ஒரு சிறுதானியத்தில் ஒன்றாகும். அது சின்னமா உருண்டா இருக்கும். அது வெள்ளையா இருக்கலாம், இல்லைன்னா சாம்பல் நிறத்துல இருக்கலாம். சமைத்த உடனே அது மெதுவா இருக்கும், கொஞ்சம் வாசனை இருக்கும். குதிரைவாலி வச்சு நம்ம தோசை, இட்லி, பொங்கல், பாயாசம், உப்புமா எல்லா உணவுகளும் தயாரிக்கலாம். குதிரைவாலி ரொம்ப வறண்ட இடங்களில் தான் வளரும். அதனால நம்ம ரொம்ப தண்ணி போட வேண்டாம். கொஞ்சம் மழை பெஞ்சா கூட அது ரொம்ப விளைச்சல் தரும். இது தமிழ்நாட்டுல தர்மபுரி, சேலம், மதுரை இந்த இடத்துல தான் ரொம்ப வளரும். குதிரைவாலி நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். உடல்ல சர்க்கரை இருந்தா அது கட்டிப்படுத்தி வைக்கும். வயிறு மற்றும் குடல் மருத்துவர்கள் எல்லாருமே குதிரைவாலி சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஏன்னா அது குடலுக்குலாம் ரொம்ப நல்லது. குதிரைவாலில நார்ச்சத்து இருக்கு. அதனால நம்மளோட ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. எப்படி நம்மளோட முன்னோர்கள் குதிரைவாலி சாப்பிட்டு நல்லா இருந்தாங்களோ, நம்மளும் குதிரைவாலி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். எனக்கு குதிரைவாலி பற்றி பேசணும்னு என்னோட 2 ஆசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி, வணக்கம். சிறுதானியம் விளைக்கிறதுக்கு உனக்கு அதிகம் தண்ணி தேவை கிடையாது. கடினமான சூழ்நிலை விளையும். அதை சாப்பிட்டுதான் உங்க பாட்டன் பூட்டம்லாம் நல்லா இருந்தாங்க. ஓகே, ஆரோக்கியம் வேணும்னா நம்ம உங்க வீட்லயும் போய் என்ன அரிசி பயன்படுத்துறீங்க, நம்ம ஏன் குதிரைவாலி சமைச்சு சாப்பிடல அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீங்க புரிஞ்சுதா? ஸோ சூப்பரா பண்ணக்கலாம். அந்த குதிரைவாலி எப்படி இருக்குன்னு காமிச்சிடு எல்லாருக்கும். சும்மா அப்படியே தெரியுதா குதிரைவாலி? நம்ம அதுக்கப்புறம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து ஒரு கேள்வி அத்தை கிட்ட கேட்டு நீ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கேளு. ஒரு கேள்வி உன்னோட ப்ரெசன்டேஷன்ல இருந்து, சரியா? குதிரைவாலில இருந்து ஏதோ ஒரு கேள்வி அத்தை சொல்லுவாங்க. அது இவங்க எல்லாம் உன்னை கவனிச்சாங்களா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். ரெடியா எல்லாரும்? அக்கா ஹர்ஷிதாவும் டீச்சர். ஹர்ஷிதா, நீ யாரு பதில் சொல்றாங்கன்னு பாத்துக்கோ.